எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் ஜூன் 7 மற்றும் 8 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 6 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 6 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக எந்த ஈரநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சுர்ஹாத்தல். சுர்ஹாத்தல் அல்லது ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம். அதோட நேம் ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். சுர்ஹாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் நேம்ல அழைக்கிறாங்க. எந்த நாட்டின் ஏர்ட்ரங் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. அடுத்து, நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது? 250 ஜிகாவாட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவுடன் இணைந்து எந்த போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் சுஹோய் 57. இது வந்து 5th ஜெனரேஷன். 2026ஆம் நிதியாண்டின் 4வது காலாண்டில் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 7.8%. 4th குவார்டர்ல மொத்த நிதியாண்டுக்கும் அப்படின்னா 7.7%. 2026 to 27ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கணித்துள்ளது? ஆன்சர் 6.6% இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இந்திய விமானப்படையின் அடுத்த துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆஷுதோஷ் தீக்ஷித். அவர் தான் வந்து அடுத்த துணை தளபதியா நியமிக்கப்பட்டிருக்காரு. நார்வே சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் பிரக்யானந்தா. பிரக்யானந்தா. 7th and 8th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ 15th ஜூன்ல நமக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூட் ஆகி வரும். உங்களுக்கு பைலிங்குவல் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும் எவ்ரிடே. ப்ளஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் லிங்க்கும் அதோடய கொடுத்துருவோம். ரெக்கார்டட் லிங்க்கும். ஸோ இப்போ டெமோ கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ 2-3 நாளாக வந்து அதோடைய சிலபஸ் வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஆக்சுவல் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த டெமோ கிளாஸஸ்ல நீங்க டெமோ கிளாஸ் 15 days அட்டென்ட் பண்ணிட்டு கூட நீங்க ஆக்சுவல் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்ல அந்த டெமோ கிளாஸ் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க கிளாஸஸ் வந்து எவ்ரிடே டெமோ அட்டென்ட் பண்ணலாம். அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பே பண்ணி. அதே மாதிரி பாலிட்டிக்கும் ஜூன் 15ல ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 படிக்கிறவங்க பாலிட்டி மட்டும் போதும், அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுட் இருந்தால் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம். நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதில் கிளாஸ் நோட்ஸு, லைவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸஸ், பைலிங்குவல்ல இது ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூடட். ஸோ இதெல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு இந்த கிளாஸஸில் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். விருந்தோம்பல் அதிகாரம். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். ஸோ இப்போ பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க. விருந்தினர் வந்தா கூட அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணாம, ஸோ இவங்களும் வருந்தி விருந்தினருக்கும் அவ்வளோ செலவு பண்ணாம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு காலத்துல அந்த செல்வம் அப்படிங்கிறது தீர்ந்து போயிடும். தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ நம்ம வருந்தி காத்து வச்ச செல்வம் எல்லாம் போயிருச்சே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. யார் அப்படி வருத்தப்படுவாங்க அப்படின்னா, விருந்தோம்பல் வரக்கூடிய விருந்தினரை நல்லா கவனிச்சு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக செலவு பண்ணாம பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு வேள்வி பயணம், இந்த ஒரு அறநெறிய செய்யாத ஒரு நபர் விருந்தினரை நல்லா கவனிக்காதவங்களா இருக்காங்கன்னா அவங்க ஒரு காலத்துல சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் போயிடும். இப்படி போயிடுச்சு நம்ம சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ பரிந்தோம்பினா கஷ்டப்பட்டு தானும் வருந்தி சேர்த்து வச்ச செல்வம் அப்படிங்கிறது. பற்றற்றேம் ஒரு காலத்துல அது எல்லாமே போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. யார் அப்படி வருத்தப்படுவாங்க அப்படின்னா, விருந்தோம்பி வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நல்லா கவனிக்காம அந்த வேள்வி, அந்த ஒரு அறச்செயலை செய்யாத அந்த நபர் வந்து இப்படி வருத்தப்படுவாங்க ஒரு டைம்ல அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. ஸோ விருந்தினரை சேர்த்து வச்சிருந்தாங்க, நல்லா பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஒரு டைம்ல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து அந்த மக்களை பார்க்காம செல்வத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க செல்வம் போயிடும் ஒரு டைம்ல, அதுக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ்நாடு. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவாக அதிகரித்துள்ளது? ஸோ ஆன்சர் 1364 அதிகரிச்சிருக்கு. இப்போ 2026 ஏப்ரல்ல இந்த மாதிரி ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுப்பு பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
2022 நீலகிரி வரையாடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்திட்டு வராங்க. 2026 நடந்த கணக்கெடுப்பின்படி 1364 நீலகிரி வரையாடுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது நம்ம மாநிலத்துடைய மாநில விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில விலங்கு தான் நீலகிரி வரையாடு. அதோட எண்ணிக்கை 1364 அதிகரிச்சிருக்கு. 2022 இதுக்கான திட்டம் ஸ்டார்ட் பண்ணி 25 கோடியில வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம். முதல் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2022 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி 25 கோடியில ஸ்கீம் அறிவிச்சிருப்பாங்க. 2024 ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்புங்கிறது நடந்துச்சு. அதுல 1031 நீலகிரி வரையாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கெடுத்திருப்பாங்க. 2025 செகண்ட் எடிஷன் அந்த 2வது கணக்கெடுப்பு நடந்திருக்கும். அதுல 1303. இப்போ தேர்டா 2026 நடந்த கணக்கெடுப்பின்படி 1364 அதிகரிச்சிருக்கு. ஸோ 61 வரையாடுகள் வந்து எண்ணிக்கையானது இன்க்ரீஸ் ஆயிருக்கு முந்தைய ஆண்டோட ஒப்பிடும்போது. ஸோ இதுல வந்து அதிகமா எந்த ரீஜியன்ல அதிகமா காணப்படுது வரையாடுகள் அப்படின்னா 44.87% வரையாடுகள் ஆனைமலையில வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரியில வந்து 29.25% வரையாடுகள் அதுக்கு அடுத்தபடியா நீலகிரியில காணப்படுது. அதிகமா ஆனைமலையில காணப்படுது. ஸோ அதே தான் இங்கேயே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ 1364 ஆடுகள் இருக்கு வரையாடுகள். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். லிபுலே கணவாய் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட்ல தான் வந்து லிபுலே கணவாய் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கைலாஷ் மானசரோவர் யாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம புனித பயணம் போவாங்க இல்லையா, அதுல வந்து இந்த லிபுலே கணவாய் வழியாக போவாங்க. ஸோ ரீசனா என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த உத்தரகாண்ட்ல உள்ள இந்த லிபுலே கணவாய்ங்கிறது நேபாளத்துக்கு சொந்தமானது. அதை வந்து இந்த வழியா போகணும்னா நேபாளத்துக்கிட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இஷ்யூ வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த இஷ்யூவை நாங்களே பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லை பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணப்படும் சொல்லிட்டு நேபாள வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால இதை பத்தி பாக்குறோம். ஸோ லிபுலே கணவாய் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. லிபுலே கணவாய் வழியாக தான் இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை அப்படிங்கிறது நடக்குது. சீனாவுக்கு இந்தியாவுக்கு 2020 கல்வான் பள்ளத்தாக்குல வந்து அந்த தாக்குதல் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 2025 தான் இவங்க கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஓகேவா இருக்கும். சீனாவும் நீங்க இந்த மானசரோவர் யாத்திரையை வந்து மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த யாத்திரையை. அதுல வந்து லிபுலே கணவாய் வழியாக எப்படி நீங்க எங்கள்கிட்ட கேட்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளம் கேட்டிருக்காங்க. அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். லிபுலே கணவாய் வழியாக 1954 ஆண்டுலேருந்தே இந்த யாத்திரைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. கைலாஷ் மானசரோவர் யாத்திரை அப்படிங்கிறது. ஸோ சேம் அதே தான் எங்கேயும் கொடுத்துருப்போம். அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், அப்புறம் நந்தாதேவி நேஷனல் பார்க், ராஜாஜி நேஷனல் பார்க், அப்புறம் மலர்களின் பள்ளத்தாக்கு அதாவது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் இருக்கு. அடுத்து கங்கோத்ரி நேஷனல் பார்க், கோவிந்த் பாஷு விஹார் நேஷனல் பார்க், கோவிந்த் பாஷு விஹார் நேஷனல் பார்க், இதெல்லாமே உத்தரகாண்ட்ல உள்ள நேஷனல் பார்க். நெக்ஸ்ட் நேஷனல். இந்தியா அணுமின் உற்பத்தியை 100 ஜிகாவாட்டாக உயர்த்த எந்த ஆண்டுக்குள் இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2047. 2047 அப்படிங்கிறது நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்து 100வது வருஷம். ஸோ அப்பதான் நம்ம நாடும் விக்ஷித் பாரத் அதாவது வளர்ந்த நாடாக மாற்றணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. அதே 2047 தான் 100 ஜிகாவாட் வந்து நியூக்ளியர் எனர்ஜி மூலமா நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ இப்போ எவ்வளோ நம்ம மின்சாரம் வந்து அணு ஆற்றல் மூலமா உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா 9 ஜிகாவாட் கிட்டத்தட்ட சுமார். ஸோ இப்போ அதை 100 ஜிகாவாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக ஒரு ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சாந்தி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாந்தி ஆக்ட்ங்கிறது 2025 கொண்டு வரப்பட்ட சட்டம். ஸோ இது என்னன்னா சஸ்டைனபிள் ஹார்னசிங் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதாவது இப்போ இந்தியாவை மாற்றுவதற்காக நீடித்த முறையில இந்த அணுசக்தியை பயன்படுத்துறது, அதை மேம்படுத்துவதற்கான சட்டம் தான் சாந்தி ஆக்ட் அப்படிங்கிறது. 1962 கொண்டு வந்த அணுசக்தி திட்டத்துக்கு மாற்றாக இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதன்படி பாத்தீங்கன்னா இதுல என்ன இந்த ஆக்ட் கொண்டு வந்தனால என்ன அப்படின்னா,
இப்போ அணுசக்தி துறையில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து அணு உலைகள் அமைக்கிறது, அதன் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது, அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் கவர்மெண்ட் சைடு தான் இருந்துச்சு. இப்போ இந்த பிரைவேட் செக்டாருக்கும் அலோவ் பண்றாங்க. பிரைவேட் செக்டார் வந்தாங்க அப்படின்னா அவங்களால இன்னுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எனர்ஜி வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்டா அந்த டார்கெட்டை நம்மளால ரீச் பண்ண முடியும். ஸோ பிரைவேட் செக்டாருக்கும் அலோவ் பண்றதுக்காக இந்த சாந்தி ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால பார்க்குறோம். இப்போ எதனால இந்த சாந்தி ஆக்ட் அகைன் பார்க்குறோம்னா, நம்ம நாட்டில் இப்போ சிறிய ரக அணு உலைகளை கொண்டு வருவதற்காக பிற நாடுகளுக்கும் கொடுக்கறதுக்காக அமெரிக்கா வந்து திட்டமிட்டிருக்காங்க. அவங்களுடைய அணு உலைகள், சிறிய அணு உலைகள் இருக்கும் இல்லையா, அதை இந்தியாவோட மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யறதுக்கு இப்போ திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த அணுசக்தி சம்பந்தமான விஷயம் அந்த ஆக்டை வந்து பார்க்குறோம். நமக்கு டார்கெட் 100 ஜிகாவாட்டா அடையணும்னு டார்கெட் இருக்கு. இப்போ 9 ஜிகாவாட்டா இருக்கு. சாந்தி சட்டம் 2025 கொண்டு வந்தாங்க. 1962ஆம் ஆண்டு அணுசக்தி சட்டம், அப்புறம் 2010ஆம் ஆண்டுடைய அணு சேதத்திற்கான குடிமை பொறுப்பு சட்டம், இது ரெண்டுக்கும் மாற்றாக தான் சாந்தி ஆக்ட் 2025 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நேஷனல், இந்தியாவின் எல்பிஜி இறக்குமதியில் எத்தனை சதவீதம் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக மேற்கொள்ளப்படுகிறது? எல்பிஜி அப்படின்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதாவது திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு. ஸோ இதுல ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நமக்கு 64% அப்படிங்கிறது கொண்டு வரும். அதாவது 50 பாதி எல்பிஜி அப்படிங்கிறது எங்கே கொண்டு வந்திருக்கோம்? அந்த ஹோர்மோஸ் அதாவது நீரிணை வழியாக, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக தான் நமக்கு வந்து ரீச் ஆகுது. இதுதான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக எந்தெந்த நாடுகளுடைய பொருட்கள்லாம் வந்து வெளியில வரும், சரக்குகள் வெளில வரும் அப்படின்னு கேட்டா, ஈராக், ஈரான், ஜோர்டான், அப்புறம் ஜோர்டான் இல்ல, சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம். ஓமனுக்கு வந்து கிடையாது. ஓமன் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு இந்த சைடு தான் ஓமன் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை தாண்டி வரணுங்கிற அவசியம் ஓமனுக்கு கிடையாது. ஆனா மற்ற எண்ணெய் வளங்கள் மிக்க நாடுகளான சவுதி அரேபியா, ஈராக், இந்த நாடு ஈராக், அப்புறம் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம்லாம் எதன் வழியாக தான் வரணும்? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை தாண்டி தான் வர முடியும். இப்போ அமெரிக்கா ஈரான் இடையே போர் நடக்கிறதுனால இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்ணாங்கன்னா அப்படியே தடை பண்ணி வைக்க ஒரு கம்பு போட்டு க்ளோஸ் பண்ணாங்க, அப்படி கிடையாது. அங்கே கன்னி வெடிகள் வைக்கிறது, அந்த வழியா ஏதாவது சரக்கு கப்பல்கள் போகுது அப்படின்னா அது மேல ஏவுகணைகள் வீசுறது. ஸோ அப்போ பயந்துக்கிட்டு போக மாட்டாங்க, இங்கே எல்லா கப்பலும் நின்றும், தேங்கிரும். ஸோ போகாத, அது இங்கே போகலாட்டி நம்ம இந்தியாவுக்கு 54% இங்கேருந்து எல்பிஜி கொண்டு வரும். அதே மாதிரி கச்சா எண்ணெயும் இங்கேருந்து அதிகமான கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது கொண்டு வரும் இந்தியாவுக்கு. ஸோ அப்போ அது பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை எதன் வழியாக செல்லக்கூடிய நாடுகள் என்ன அப்படிங்கிறதுல கம்பல்சரி நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது நமக்கு மெயினான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மேற்காசிய பிரச்சனைக்கு முன்பாக இந்தியாவோட எல்பிஜி இறக்குமதியில் 54% இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் கொண்டு வந்திருந்தோம். உள்நாட்டில் எல்பிஜி உற்பத்தி வந்து 32,000. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஸ்டாப் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டில் 32,000 டன்லேருந்து 52,000 டன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி மெனி வேஸை நம்ம ஃபாலோ பண்ணதான் நம்மளுடைய தேவையை வந்து நிவர்த்தி பண்ண முடியும். இல்லைன்னா அப்படியே ஸ்டக் ஆயிடும். எல்பிஜி இல்லைன்னா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அமெரிக்கா, கனடா, அல்ஜீரியான்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த வே ஆஃப் எல்பிஜி நமக்கு கிடைக்கிற ரூட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பல நாடுகள்கிட்ட வாங்குறதுக்கு பன்முகப்படுத்தியிருக்கோம் அந்த வழிகளை. அப்புறம் எல்பிஜி விநியோகத்தில் எண்ணெய் நிறுவனங்களுடைய இழப்புங்கிறது 60,000 கோடியா இருக்கு. ஸோ அது முந்தைய நிதியாண்டுல 41,388 கோடியா இருந்துச்சு. ஸோ இதை வந்து அந்த நிறுவனங்களுக்கு வந்து இழப்பை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 30,000 கோடியா வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு. அடுத்து வீட்டு உபயோக சமையல் எரிவாயுடைய சிலிண்டர் விலையானது 29 ரூபாய் உயர்த்திருக்காங்க. அதனாலதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்கிறோம். மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இது கம்மி தான் உயர்த்தினது அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஐடிஎஸ் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? போக்குவரத்து மேலாண்மையை மேம்படுத்துதல், அதான் வந்து ஐடிஎஸ் அப்படின்னு சொல்றோம். ஐடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கிறதுக்காக ஐடிஎஸ் திட்டமானது செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நெரிசல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றது, இப்போ மாற்று வழிகளை செலுத்துறது. இப்போ ஒரே இடத்துல ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னா மாற்று வழிகளுக்கு செலுத்துறது. நெக்ஸ்ட் வந்து போக்குவரத்து நெரிசல் அறியறதுக்காக 115 இடங்கள்ல நவீன சாதனங்களை பொருத்துறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஐடிஎஸ் திட்டத்துல இன்க்ளூட் ஆகும். அதெல்லாம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். 530 கோடியில வந்து செயல்படுத்த போறாங்க. ஜப்பானுடைய சர்வதேச ஒத்துழைப்பு முகமையுடைய
ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸோட, அவங்களுடைய அசிஸ்டன்ஸோட இதை செயல்படுத்த போறாங்க சென்னையில. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம். 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2008 தான் 108 ஆம்புலன்ஸ் சேவைன்னு கொண்டு வந்திருப்பாங்க. 108 கால் பண்ணோம் அப்படின்னா உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வந்துடும், அந்த பேஷண்ட்டை வந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லைன்னா அந்த மகப்பேறு சிகிச்சைக்காக தேவைப்படுது, பிரெக்னன்சி டைம்ல வந்து அவசர கால டைம் வரும் இல்லையா, அந்த டைம்லலாம் 108க்கு கால் பண்ணுவோம், அவங்க வந்து அழைத்துட்டு போவாங்க இல்லையா. இப்போ பெருநகரங்கள் இந்த மெயின் சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 108 சேவை 108க்கு கால் பண்ண உடனே 6 நிமிடங்கள் 14 வினாடிகள்ல அந்த டார்கெட் அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து ரீச் ஆயிடுது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்ல வந்து இதை எட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் சேவையை யார் வழங்குறா அப்படின்னா EMRI கிரீன் ஹெல்த் சர்வீசஸ் நிறுவனம் தான் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை 108 ஆம்புலன்ஸ் சேவையை வழங்குறாங்க. இப்போ எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில்னா 1353 ஆம்புலன்ஸ் இருக்கு. இப்போ பெருநகரங்கள்ல 6.14 வினாடிகள்ல வந்துடுறாங்க, அதாவது நிமிடங்கள்ல வந்துடுறாங்க. அதுவே மற்ற நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 11.22 நிமிடங்கள்ல வாகனமானது ரீச் ஆயிடுது அந்த ஸ்பாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 13 நிமிடங்கள் அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு, இப்போ 11 நிமிடங்களாக அதை குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ சேம் ஹியர் EMRI கிரீன் ஹெல்த் சர்வீசஸ் நிறுவனம் தான் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை வழங்குறாங்க. சயின்ஸ் அண்ட் டெக். பதிவுத்துறையை மேம்படுத்த கொண்டு வரப்பட்ட ஸ்டார் 3.0 மென்பொருள் மூலம் எத்தனை சேவைகள் வழங்கப்படுகின்றன? ஸோ ஆன்சர் வந்து 18 சேவைகள் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ ஒரு சில சேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸுக்கு போய் அங்கே லைன்ல நின்று காத்திருந்து அதுக்கப்புறம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அப்படிலாம் நீங்கள் போகவே தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாகவோ அல்லது லேப்டாப் மூலமாகவோ நீங்கள் மென்பொருள் யூஸ் பண்ணியே ஒரு 18 சேவைகளை நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த சேவைகளை பெறுவதற்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மென்பொருள் தான் ஸ்டார் 3.0 அப்படிங்கிற ஒரு மென்பொருள். ஸோ நீங்கள் மென்பொருள் மூலமாகவே ஆவணப்பதிவு செய்யறது, பத்திர உருவாக்கம் பண்றது, இந்த மாதிரி 18 சேவைகளை வீட்டில் இருந்தபடியே பண்ண முடியும். அந்த ஆஃபீஸுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ முதல் விற்பனை மனை, அப்புறம் அடுக்குமாடி குடியிருப்பு, வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், அப்புறம் வங்கி கடனுக்கான அடமான ஆவணங்களுக்கு நேரில் வர தேவையில்லை. இந்த மாதிரி 18 விஷயங்களுக்கு நேரில் போக தேவையில்லை. ஸ்டார் 3.0 யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஷிகெல்லா என்பது எதன் மூலம் பரவக்கூடிய பாக்டீரியா தொற்று? ஆன்சர் அசுத்தமான குடிநீர் உணவு மூலமாக ஷிகெல்லா அப்படிங்கிறது பரவுது. இப்போ கேரளால இந்த ஷிகெல்லானால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சிறுமி. ஸோ அதனாலதான் அதை பத்தி பார்க்கிறோம். ஷிகெல்லாங்கிறது கேரளால இப்போ பரவி இருக்காங்க. இப்போ அது எதனால ஏற்படுதுன்னா அசுத்தமான சூழ்நிலை, உணவு, நீர் இதன் மூலமாக தான் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதனால கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்தி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தென்படும் இந்த நோய் ஏற்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கடுமையான வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, காய்ச்சல். ஷிகெல்லா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா தொற்று. அசுத்தமான குடிநீர் உணவு மூலமாக பரவுது. எதை பாதிக்குதுன்னா மனித உடல்ல உள்ள குடல்களை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2025-26 நிதியாண்டில் $1841 கோடி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. ஸோ நம்ம FDIன்னு பார்க்குறோம் இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது FDIன்னு சொல்லுவோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ கடந்த நிதியாண்டில் யார் வந்து ஈர்த்திருக்கா அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா. $1841 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்திருக்கு. ஸோ அடுத்து இதுல மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா 2வது மாநிலமா இருக்கு அதிகமான FDI ஈர்த்ததுல. அடுத்து 3rd பிளேஸ்ல குஜராத் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு அதிகமா FDI கொடுக்கக்கூடிய நாடுகள் அந்த வரிசையில பார்த்தோம்னா சிங்கப்பூர் தான் அதிகமான FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து வழங்குது. ஸோ சிங்கப்பூர் $1980 கோடி வந்து அந்நிய நேரடி முதலீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல அமெரிக்கா, அடுத்து மொரீஷியஸ், ஜப்பான், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த வரிசையில இருக்கு. இது வந்து கடந்த நிதியாண்டுல உள்ளது. அடுத்து போன நிதியாண்டோட ஒப்பிடும்போது 2025-26 நிதியாண்டுல நமக்கு கிடைச்ச FDI வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது கடந்த நிதியாண்டுல 18% FDI இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $5884 கோடி எட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதேதான்
17.5% அதிகரிச்சிருக்கு. அதை நம்ம ரவுண்டா வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம். $1090 கோடி பதிவாயிருக்கு. 17.5% இன்க்ரீஸ் ஆகி மொத்தம் எவ்வளவுக்கு நமக்கு பதிவாயிருக்குன்னா $5884 கோடி எட்டிருக்கு FDI. அது போன வருஷத்தோட ஒப்பிடும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1090 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த முதலீடு செய்த நாடுகள்லாம் சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அமெரிக்கா செகண்ட், மொரிஷியஸ், ஜப்பான்லாம் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. ஸ்டேட்ஸ்ல மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், கர்நாடகா செகண்ட், அதுக்கப்புறம் குஜராத் தேர்டு. எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் 2025-26 நிதி ஆண்டில் 4ஆம் காலாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு? ஸோ 4வது காலாண்டில் 7.8% இருக்கு. கடந்த நிதியாண்டு ஃபுல் ஃபிஸ்கல் இயருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 7.7% பதிவாயிருக்கு. ஸோ புள்ளியியல் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2025-26 7.8%, ஃபோர்த் காலண்டர்னா 7.8%, மொத்த இயருக்கும் பார்த்தோம் அப்படின்னா 7.7%. அதான் இங்கே. அதுக்கு முந்தைய நிதியாண்டில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருந்துச்சுன்னா 7.1% இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா உற்பத்தி துறை மற்றும் சேவை துறையில ஏற்பட்ட வளர்ச்சி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. RBI வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த நிதியாண்டுல 2026-27 6.6% growth எட்டும் அப்படின்னும் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. சேம் அதே தான் இங்க இருக்கும். புள்ளியியல் அலுவலகம், தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆபீஸ் தான் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த ஆபிஸ்வரி, சமீபத்தில் காலமான சலீம் குமார் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஸோ திரைத்துறை. இவர் ஒரு நடிகர், மலையாள நடிகர். இப்போ ரீசெண்டா வந்து காலமாயிட்டாரு. ஸோ இவர் வந்து நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. கேரளால மாநில விருதெல்லாம் அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ 1990களில் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு சினிமால. அடுத்து ஸ்போர்ட்ஸ். ஆசிய தனிநபர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் சவிதா ஸ்ரீபாஸ்கர் தான் இப்போ ஆசிய தனிநபர் செஸ் போட்டியில சாம்பியன் பட்டம் வென்றுள்ள தமிழக வீராங்கனை. இவங்க தான் அந்த சவிதா ஸ்ரீபாஸ்கர் இப்போ ஆசிய தனிநபர் செஸ் போட்டியில சாம்பியனா இருக்காங்க. இது எங்க நடந்துச்சுன்னா மங்கோலியால உலான் பதார்ல நடந்திருக்கு. அடுத்து WRS செஸ் போட்டி டோக்கியோல நடந்துச்சு. அதுல இந்திய வீராங்கனை வைஷாலி, தமிழக வீராங்கனை வைஷாலி வந்து சாம்பியனா இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் மிர்ரா ஆண்ட்ரிவா தான் இப்போ பிரெஞ்சு ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில சாம்பியனா இருக்காங்க. 4 கிராண்ட் ஸ்லாம் நடக்குது. பிரெஞ்சு ஓபன், ஆஸ்திரேலியா ஓபன், அப்புறம் விம்பிள்டன், US ஓபன் சொல்லிட்டு 4 கிராண்ட் ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டியில யார் வின் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல பிரெஞ்சு ஓபன்ல வந்து மிர்ரா ஆண்ட்ரிவா சாம்பியனா இருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த மிர்ரா ஆண்ட்ரிவா. ஸோ இவங்க ரஷ்ய வீராங்கனை. இது இவங்க வின் பண்ண ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஷிப் பட்டம். அடுத்து ஆடவர் பிரிவுல வந்து அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வந்து சாம்பியனா இருக்காரு. இதுவும் இவருக்கு ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் பட்டம். ஜெர்மனியை சேர்ந்தவர். மகளிர் இரட்டையர் பிரிவுல டவுன்சன் சினியாகோவா சாம்பியனா இருக்காங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவுல கிரெனோலஸ் ஜெபலோஸ் ஆகியோர் வந்து சாம்பியனா இருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள்ஸ் இருக்கு, லெமன் சிங்கிள் அப்புறம் உமன் சிங்கிள் சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கம்பல்சரி பார்த்துக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ். தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ இந்தியா தான் இப்போ நடந்த தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில இப்போ சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்கு. ஸோ வங்கதேசத்தை வீழ்த்தி 6th டைம் வந்து இந்தியா சாம்பியனா இருக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் தான். ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி டேஷ் பதக்கம் வென்றுள்ளது. ஆன்சர் தங்க பதக்கம். அதுலேயே மகளிர் அணி வந்து வெண்கல பதக்கம், ஆடவர் அணி வந்து தங்க பதக்கம். இந்த போட்டி வந்து ஜப்பான்ல நடந்துச்சு. இந்திய ஆடவர் அணி தங்கமும் இந்திய மகளிர் அணி வந்து வெண்கலமும் வின் பண்ணியிருக்காங்க. ஜப்பான்ல நடந்துச்சு, அவ்வளவுதான். அடுத்து ஷார்ட் நியூஸ். சமையல் எண்ணெய் நிறுவனங்கள் இனி ஒரே மாதிரியான பேக்கேஜ் அளவுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க மத்திய அரசு. அடுத்து சீனா தைவான் இடையே வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நடக்குது. தைவான் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு சீனா வந்து சொல்றாங்க. ஆனா தைவான் வந்து அதை ஏத்துக்கல. ஸோ இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல விலங்குகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கு. சீனாவுடைய ஃபுஜியான் மாகாணத்திலேருந்து இப்போ அழிந்து வரக்கூடிய இனத்தை சேர்ந்து 2 சிவப்பு பேண்டா கரடிகளை வந்து தைவான் தலைநகருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், சென்னையில பொது போக்குவரத்தை நவீனப்படுத்துவதற்காக, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்காக மின்சார பேருந்துகளை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 750 மின்சார பேருந்துகளை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இப்போ திட்டமிட்டிருக்காங்க.
ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மின் வாகன கொள்கைப்படி 2030க்குள்ள அரசு போக்குவரத்து கழகங்களுடைய எல்லா பஸ்லையுமே 30% பேருந்தை வந்து மின்சார வாகனங்களாக மாற்றுவதற்கு டார்கெட் இருக்கு. ஸோ அதன்படி தான் இப்போ 750 மின்சார பேருந்துகளை வாங்குறாங்க. அப்புறம் அந்நிய செலாவணி கையிருப்பு 68,232 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஃபைனலி நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச், மேக்ஸ் பேட்ச், குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக டெஸ்ட் பேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவாக அதிகரித்துள்ளது? 1364 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லிபுலே கணவாய் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட்ல இருக்கு. இந்தியா அணுமின் உற்பத்தியை 100 ஜிகாவாட்டாக உயர்த்தும் இலக்கை எந்த ஆண்டுக்குள் அடைய திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் 2047க்குள்ள. இந்தியாவின் எல்பிஜி இறக்குமதியில் எத்தனை சதவீதம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் 54%. ஐடிஎஸ் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? போக்குவரத்து மேலாண்மையை மேம்படுத்துதல். 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2008. பதிவுத்துறையை மேம்படுத்த கொண்டு வரப்பட்ட ஸ்டார் 3.0 மென்பொருள் மூலம் எத்தனை சேவைகள் வழங்கப்படுகிறது? 18 சேவைகள் வழங்குறாங்க. ஷிகெல்லா என்பது எதன் மூலம் பரவக்கூடிய பாக்டீரியா தொற்று? அசுத்தமான குடிநீர் மற்றும் உணவு. 2025-26 நிதியாண்டில் 1841 கோடி டாலர் அந்நிய முதலீட்டை ஈர்த்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 2025-26 நிதியாண்டில் 4ஆம் காலாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆன்சர் 7.8%. சமீபத்திய காலமான சலீம் குமார் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் திரைத்துறை. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சாரி, இது கொஸ்டின் வந்து மாத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மிர்சா ஆண்ட்ரிவா தான் வந்து சாம்பியன். தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்தியா. ஆசிய கோப்பை U18 ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் தங்க பதக்கம். ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.